ஹாய் ஹலாமே இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஓடி செவனோட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 2 தான். போன பாட்டுக்கு நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்டடோட இந்த பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, அப்படியே நம்ம எஃப்எஃப்குள்ளே கண்டினியூ ஆகிடலாம். போன பாட்டில் அவங்க எல்லாருமே புக் பண்ண ரெசார்ட்டுக்கு போக முடியாமல் சில பல டிராஃபிக்ஸ் அது இதுன்னு ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி அதாவது ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேஷுவல் அப்படின்னு எல்லாருக்குமே இருந்தாலும் ஹோபிக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். எல்லாருமே சேராக பண்ணி அவனை கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மைண்டை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்குள்ளே ஆனால் ஒரு குறுகுறுப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ எப்படியே அந்த டே கம்ப்ளீட் ஆக நெக்ஸ்ட் டே அவங்க புக் பண்ண ரெசார்ட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க ஆன்லைனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீட் அண்ட் கிளியராக ரொம்ப குவாலிட்டியபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. நிறையா என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. அண்ட் அது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஃபுல்லாக கூலாக க்ளவுடியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்படியே அந்த டே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக அந்த டேவோட நைட் எல்லாருமா சேர்ந்து வெளியே உட்காந்து கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் இருக்கிறவங்களுமே அவங்கவுங்க ரெசார்ட்ஸ்க்கு முன்னாடி கேம்ப் ஃபயர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைமில் ஆரம் நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் நாளைக்கு எங்கே போகலான்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள மொபைலெல்லாம் அப்படியே சர்ச் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் வேறு என்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க போது தயம் டே ஆரமே இங்கே பக்கத்தில் ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் இருக்கான். அதுக்குன்னே தனியாக ப்ளேஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க போல். ஏதோ நல்லா இருக்குது அப்படின்னு நிறையா சொன்னாங்க. பேசாமல் அங்கே போகலாம், அட்வென்ச்சராக இருக்கும், ஒரு நாள் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஓகே அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரியும் இது ஆகிடும். ஸோ எல்லோரும் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் போனதில்லைல்ல, ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஓகே அப்படின்னு ஆயாச்சு. ஸோ எல்லோரும் முடிவு எடுத்த அந்த டைம் எங்கேருந்து அப்படி ஒரு காற்றடிச்சதுன்னு தெரியல. வித்தின் செகண்டில் செம்ம காற்று, அப்படியே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி மேகம்லாம் சூழ்ந்து செம்ம இடி. எல்லோரும் சரி ஓகே மழை வர மாதிரி இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் ஃபயரெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கலைச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. பட் ஜங்குக்கு மட்டும் ஹோபிக்கு மட்டும் ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அவரோட மைண்ட் ஒரு மாதிரி ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ட்ரீம் அண்டு அடுத்த நாள் அவங்க கிளம்புறப்போ அந்த ட்ரிப் கிளம்புற அன்னைக்கு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு பேட் சைன் மாதிரியே தோணிகிட்டே இருக்குது. அதை ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ ஜங்குக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி அவரோட ஷோல்டரெல்லாம் ஒலிக்கிட்டு, டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா யோசிச்சுட்டு இருக்காத, இந்த மாதிரி இடத்துலலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம்டா, எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும், அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டர் பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றாரு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயாச்சு. ஸோ கப்புள்ஸாக இருக்கிறவங்க அவங்கவுங்க ரூமில் போய்ட்டு அப்படியே அவங்கவுங்க பெட்டை இது பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் மகனே 3 பேரும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரூமில் 3 பேரும் போய் படுத்தாச்சு. சென்டரில் தேவம் படுத்துட்ருக்கான். ரைட் சைடு ஜெமினோ, லெஃப்ட் சைடு ஜங்குக்கும் படுத்துட்ருக்கான். சரி நாளைக்கு போகிற இடத்துல என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கேன். இப்போ ஜிமின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு திரும்பி ஜங்குக்கை பார்த்து தயவங்க பார்த்து, டேய் தயம், நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னு ஆசையே பட மாட்டேன், உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, சும்மா காட்டுக்குள்ளே போய் நடந்து என்ன பண்ண போகிறேன்னு தான் கேட்பேன். ஆனால் இன்றைக்கி நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்க, என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ தேவம் ஒரு மாதிரி சிரித்து மழைப்ப, டேய் 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 உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கு மரியாதை சொல்லிவிடு,
முதல்ல எதுக்கு இதை அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ பற்றியும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம பக்கத்து ரெசார்ட்டில் ஒரு கேர்ள்ஸ் கேங் வந்திருக்காங்கடா, அதில் 2 ஃபிகர் பேசுகிறத கேட்ட, நாளைக்கெல்லாம் அங்கே தான் போகிறாங்களாம். ஸோ நம்மளும் அப்படியே போனால் ஏதாவது தேருதான்னு பார்க்கலாம்ல, அப்படியே கொஞ்சம் கில் கில்னு இந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்றான். ஸோ இதை கேட்டதுமே ஜாங்கோ கொஞ்சம் வேணா அவனை போட்டு சும்மா அடிக்கிறானுங்க, பாவி என்னடா இப்படி பிளான் பண்ணிட்ட, எதுவும் சொல்லாமல் கொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி ஃபன்னியாக ஜாலியாக அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூங்குறாங்க. ஸோ அந்த நைட் ஒரு மாதிரி அமைதியாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பி அந்த ட்ரக்கிங் ஏரியாவுக்கும் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்து போயிட்டு அந்த ஸ்பாட்டு, அதாவது எல்லோரும் மீட்டப் பண்ணுற ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க வந்து மொத்தமாக அந்த பிளேஸில் தான் அசம்பிள் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். 15 பேருக்கு ஒரு கைடு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கைடு வந்து அந்த 15 பேருக்கு என்ன வந்து சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு தான் அவங்க போகணும். அண்ட் தென் யாருமே பிரிஞ்சு போகக்கூடாது. அண்டு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்டு அது முக்கியமான விஷயம் என்னடான்னா, யாருமே வந்து வேறு ஒரு வே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா வேவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் கூட்டிகிட்டு போகிற வேலை மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எல்லாருமே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு பார்க்கும்போது 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 4 பேர் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆவலாக வெயிட் பண்ணுவோம்ல, நம்ம கூட சேர்ந்து வரப்போகிறவங்க யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் பாய்ஸ் 3 பேருக்கும் வரவங்க கேர்ள்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்க. ஏதாவது அங்கிள் வந்துட்டாங்கன்னா செம்ம கடுப்பாயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ அவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்க, பிரித்து கூப்பிட்டுட்டு வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கூப்பிட்டுட்டு வர இடத்துல 4 கேர்ள்ஸ் வராங்க. ஸோ தயோங் சொன்ன மாதிரியே அந்த பக்கத்து ரெசார்ட்டில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் கேங்லேருந்து 4 கேர்ள்ஸ் வந்து இந்த பக்கம் ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஆழமோட ஒய்ஃப், ஜின்னோட ஒய்ஃப், அந்த மாதிரி அவங்க 4 பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அண்டு பாய்ஸ் வந்துட்டு லைட்டாக ஒரு ஃபார்மலுக்கு வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறாங்க. பட்டு இந்த 3 பேரும் எதுவுமே பேசிக்கல. இப்போ ஜங்குக் 2 பேரோட ஷோல்டர்லேயும் கை போட்டு 2 பேரையும் பக்கத்தில் இழுத்துட்டு, டே மச்சான், அந்த பிங்க் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கான்ல, இந்த ட்ரிப்பு முடிகிற வர அப்போ தாண்டா யாழ் அப்படிங்கிறான். ஸோ அப்போ ஜிமின் அப்படியே அந்த 4 கேர்ள்ஸையும் பார்த்துட்டு, டே அந்த எல்லோ ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது, இந்த ட்ரக்கிங் முடிகிற வரைக்கும் அத்தாண்டா ஏன் பீஸு அப்படிங்கிறான். அப்போது தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, டே நான் மட்டும் என்ன சும்மாவா, அந்த க்ரீன் ட்ரெஸ் தான் செம்மையாக இருக்கா, இந்த ட்ரிப்பு முடிகிற வர அவள் என்னோடய பேர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி 3 பேரும் பிளான் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கவே இப்போது ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 1 by 1 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே முதல்ல வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அந்த கேர்ள்ஸ் அதுக்கப்புறமா போக 3 பேரும், அதாவது ஜிமின், ஜாங்கோக், தயோங் 3 பேரும் தான் லாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. உள்ளே போக 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 அந்த வெயிலோட வெளிச்சமே இல்லாமல் ஒரு மாதிரி அந்த காடே வித்தியாசமாக ஆகுது. பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. நிறைய ட்ரீஸ், பிளான்ட்ஸு. ஸோ போகிற வழியெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு அவங்களாலேயே வந்து கெஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 3 பேரும் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க நேற்று நைட்டு. ஸோ ஏதாவது பயமுறுத்திடலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழை வந்தால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஸோ அந்த கைடு வந்து ஏதாவது இடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் உள்ளே போக போக மழை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு பெரிய மரம்
மரம் இருக்குது. லைக் ரொம்ப பெருசா ஒரு பழமையான மரம். அந்த மரம் பார்க்கறதுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கு. அண்ட் தென் அதே மாரி நல்லா ஹைட்டாவும் இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் வியர்டாவும் இருக்கு. இருந்தாலும் அந்த மரத்துக்கு கீழ போய் ஒதுங்கி நின்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்ருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு எல்லார் மேலேயும் அந்த ட்ராப்லெட் தண்ணியெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த சீனரிக்கும் அண்ட் அந்த லைட் அங்கங்கே வெட்டான அந்த மூமெண்ட்ஸ்க்கும் பார்க்க வந்து எல்லாருமே ஒரு மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ மக்னேஷ்க்கு சொல்லவே வேணாம். ரொம்ப ஒரு மாதிரி ஹாட்டாக அழகா இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கானுங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதே ஃபீல் தான் மக்னேஷ்க்கும். ஸோ அவங்களுமே அந்த கேர்ள்ஸை பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்காளுகள்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. ஸோ 2 கேங்க்குமே வந்து அவங்களுக்குள்ள இவங்க கூட அவங்க பேசணும், அவங்களுக்குள்ள இவங்க பேசணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் பேசி அசிங்கப்பட்டுருவோமோ, ஏதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ பேசிக்கல. ஸோ மழைலாம் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த டைமில் தான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு பின்னாடி நோட் பண்ணால் ஜங்குக்கை காணோம். ஸோ ஜங்குக்கை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் தேடி பார்க்குறாங்க ஜிம்முனும் தயாங்கும். ஆனால் ஜங்குக் அங்கே இல்லை. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு டே ஆரம் டே ஜங்குக்கு காணோண்டா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அங்கே நிற்கிற எல்லாருமே டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ கைடு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. நான் தான் சொன்னேன்ல சார், இந்த மாதிரி யாரும் தனியாக போகக்கூடாதுன்னு, ஏன் சார் பேச்சு கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அவர் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வராரு. ஸோ பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து அங்கங்கே போய் பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக்கு எங்கேயுமே இல்லை. என்னடா இது அவனை காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குற இந்த டைமில் மறுபடியும் மேகம் இருட்டுது. ஸோ மறுபடியும் மழை வரப்போகுது அப்படின்றத கெஸ் பண்ணுறாங்க. சார், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ரொம்ப கஷ்டம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாம் மூவ் பண்ணி போய் தான் ஆகணும், அவர் இருந்தாருன்னா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடுக்கு வந்து கூட பொறுப்பே இல்லாமல் பேச இங்கே எல்லாருக்குமே செம்ம கோவம் ஆகிடுது. எல்லாருமே ஒரு மாதிரி எரிச்சலாகிட்டு அதெல்லாம் முடியாது, நாங்கள் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. ஸோ எல்லாருமே அக்கம் பக்கத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஜங்குக்குன்னு கத்திட்டு தேடிட்டே இருக்காங்க. பட் ஜங்குக்கு பார்த்தா எங்கேயுமே காணோம். இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக போக இந்த 4 கேர்ள்ஸ் மட்டும் கேட் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளாரையுமே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஆனால் அவங்களால ஸ்ப்ரெட் ஆகி போக முடியல. பிகாஸ் அவங்களுக்கும் இந்த இடம் புதுசு தான். ஸோ எதுக்காக அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கைட்கிட்ட பேசுகிறாங்க, நீங்களும் செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து செம்ம கோவத்தில் நிற்கிறதுனால அதெல்லாம் முடியாது, சொன்ன பேச்சு கேட்காம இப்படி போனால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்திட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே இப்போது தூரமாக ஜங்குக்னு கத்துற ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு பெரிய ராக் இருக்குது. அந்த ராக் பக்கத்தில் தான் ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கை தேவமும் ஜிம்மனும் பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து, டேய் எங்கடா போய் தொலைஞ்ச, டேய் பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விழுக்கிட்டு இருக்க. டக்குன்னு இப்போ ரியலைஸ் ஆகிட்டு, டேய் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். டே ஜங்குக் ஏடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலுக்கி கேட்க இப்போ அவன் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ சரி ஓகே இந்த இடத்துல நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழியே வந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே, டே என்னடா ஆச்சு, ஏன்டா போய் தொலைஞ்ச, எங்கள் கூட தானே வந்த, எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு, டே நானும் உங்கள் பின்னாடி தானே வந்துட்டுருந்தேன், திடீர்னு எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தேன் யாருமே இல்லை, அப்புறம் பார்த்தா திரும்பி பார்க்கும்போது நீங்கள் யாருமே இல்லை, ஆனால் அந்த வாய்ஸ் ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரி இருந்துச்சு, நான் கூட யாரும் மிஸ் ஆகிட்டாங்கன்னு நினச்சி தான் தேடி போனேன், அப்புறம் பார்த்தா மிஸ் ஆகிட்டேன்டா, ஆனால் அந்த வாய்ஸ் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு, அப்போ தான் அங்கே ஒரு இடம் பார்த்தேன், லைக் ஒரு குகை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேருந்து அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சு, ஆனால் அது ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியான்னு போட்டிருந்ததுனால நின்றுட்டேன்,
அப்புறம் பார்த்தா நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. நான் அங்கேருந்து வெளியே வந்துடணும்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. எங்கே சுற்றினாலும் ஒரே இடத்துக்கு வந்துட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த பாறை பக்கத்துலேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு லீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் நடந்து போயிட்டுருக்கிற இந்த டைமில் ஜங்குக் தான் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கா. அவனோட பின்னாடி யாரோ வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் போக போக அவனுக்கு பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. லைக் ஏதோ ஒன்று முணுமுணுக்கிறாங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஆனால் என்னன்னே புரியல. அவனுக்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகுது. ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இப்போது டக்குன்னு தயங்கிட்ட முன்னாடி போய்கிட்டு இருக்கிற தயங்க கூப்பிட்டு, டே மச்சான், பின்னாடி யாரோ பேசிகிட்டே வராங்கடா, யாருன்னு தெரில, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். இப்போது தெயோங் என்ன நினைக்கிறான்னா, ரூமில் வச்சு ப்ராங்க் பண்ணலான்னு அவனுங்க 3 பேரும் தான் பேசியிருப்பானுங்க. ஸோ இவன் ப்ராங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு, டேய் என்ன இந்த பிளானை போட்டதே நான் தான், என்கிட்டயே வேலையை காமிக்கிறியா, என்ன என் பொருள் எடுத்து எனக்கே போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு டக்குன்னு தெயோங்க பின்னாடி தள்ளிட்டு, சரி கொஞ்ச நேரம் நீ என் பின்னாடி நடந்து வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது, எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே டைம் போக போக அப்போ தான் தெரியுது, தயோங்க்கு பின்னாடி யாரோ பேசுகிறாங்க. வித்தியாசமான வாய்ஸ் அண்ட் வித்தியாசமான லாங்குவேஜ். அவனுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே அவனும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகி பின்னாடி திரும்பி, டேய் எவனா அது, சும்மா இது பார், எவனா இருந்தாலும் பரவாயில்ல, வந்தேன்னா பின்னாடி மூடிட்ட வா, சும்மா கத்திட்டே வர, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ அவன் சத்தம் போடுறத பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே நின்று திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் தெயோங் பின்னாடி யாருமே இல்லை. எல்லாருக்கும் என்னடா அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக இவன் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக பார்க்க, அந்த பக்கம் ஆரம், டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, டேய் எவனோ பின்னாடி நின்று கச்ச கச்சான்னு கத்திகிட்டே வரானா, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறான். இப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வருது. ஏன்னா அவன் பின்னாடி யாருமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஃப்ரெண்டில் இருக்கிற கைடை எல்லோரும் பார்க்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. அதெல்லாம் அவரை ஒரு மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு, சரி சரி எல்லோரும் கிளம்புங்க, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. தெயோங் வந்து எரிச்சலில் புலம்பிக்கிட்டே தான் வரான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோடவே மேலே ஏறிட்டுருக்காங்க. ஃபைனலி அவங்க ரீச் ஆகிற இடத்துக்கும் போயாச்சு. ஸோ அந்த இடம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. லைக் அந்த ஹில் ஸ்டேஷனோட டாப் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தென் அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் கரெக்டாக மறுபடியும் மழை வர ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலரில் க்ளவுட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த கிளைமேட்டு வித்தின் செகண்டில் மாறி மறுபடியும் மழை வருது. ஸோ அந்த மழையை பார்த்தா ரொம்ப நேரம் பெய்யும் போல் இருக்குது. இப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே தான் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் போகுது போகுது போகுது, மழை அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே பெய்கிற மழையை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ கைடு வந்து அந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்கிற அந்த ஸ்டேஜ் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு வே போகிறத பார்க்குறாங்க. ஸோ கைடை கூப்பிட்டு இது என்ன வே, எங்கே போகுது அப்படின்னு கேட்கவும் கைடு கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ எல்லாருமே அதை நோட் பண்ணுறாங்க. அது ஊருக்குள்ளே போகிற வழி தான், ஆனால் நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம வந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அங்கேயாவது போகலாம்ல, மழை விடுற மாதிரியே தெரியல, நம்ம வேணும்னா ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்மளோட ஏரியாவுக்கு போய்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைடு வந்து முடியவே முடியாது, அந்த வழியில் போகவே கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுறாரு. அந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, அது ரொம்ப வருஷமாக இப்படியே தான் இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் நிறையா ஆபத்து இருக்குது, அதனால அப்படி போகக்கூடாது, நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ அந்த 4 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு, சார் இங்கேயே மாட்டிட்டு இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளேயாவது போகலாம்ல சார், நம்ம நைட்டு வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் முடியாது, அப்புறம் ஏதாவது ரொம்ப கஷ்டமாயிடும், யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா ஹெல்ப் கூட கிடைக்காது சார், அதுக்கு பதிலாக ஊருக்குள்ளே போனால் அங்கே ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம்ல, நம்ம அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணி போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எல்லாருக்குமே அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஆமாம்மா போகலான்னு சொல்கிறாங்க. கைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு, இல்லை போகக்கூடாதுன்னு அவ்வளோ சொல்கிறாரு. எல்லோரும் ஏன்னு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ கைடு ஒரு மாதிரி கோவமாயிட்டு, ஏன்னா அந்த வழியில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாயிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி குப்புன்னு சிரிக்கிறாங்க. இப்போ கைடுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆகுது. இப்போ அந்த பொண்ணு, சார் எந்த ஜெனரேஷனில் இருக்கீங்க, இன்னுமா இந்த பேய் ஆவி இதெல்லாம் நம்புறீங்க, விடுங்க சார், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அவங்களோட இல்யூஷன், மற்றபடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார், போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. பட் ஹோபிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது, ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் கைடு முடியவே முடியாதுன்னு சாதிச்சிட்ருக்க எல்லாருமே, இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வழியில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கைடு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் யாருமே கேட்க மாட்றாங்க. அட போங்க சார், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே அவராலையும் தனியாக உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கூடயே அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு. இப்படியே ஒரு 1/2 hour போக அவங்க எல்லாம் நடந்து வந்த அந்த பாதை ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக ஒரு ரோடு மாதிரி நல்லா விரிஞ்சு பெருசாகுது. ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டு, ஓகே நம்ம வில்லேஜ்குள்ளே நெருங்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியாகிறாங்க. இப்போ எல்லோரும் கைடுக்கிட்ட, பாருங்க சார், ஏதோ பேய் பூதம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ எல்லோரும் நம்ம வில்லேஜ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக நக்கலாக பேசிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் கைடுக்கு உயிரே இல்லை, ஒரு மாதிரி நர்வஸாக தான் நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. லைக் ஒரு 6 மணி 6:30 மணி அந்த மாதிரி. எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாகி பசிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த டைமில் அப்படியே அவங்க நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பெரிய காம்பவுண்டை பார்க்குறாங்க. இப்போ கைடுக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கிட்ட போக போக ஒரு பெரிய கேட் இருக்குது. வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு முன்னாடி போகிறவங்கலாம் பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்க எதை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கமாக திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கேஸ்டல் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்குது. சுற்றிலும் நிறைய மரம், அதுக்கு நடுவில் அந்த கேஸ்டல் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டிங்லாம் போட்டு அழகாக இருக்குது. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருக்கிறதுனால எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே கைடு ஒரு மாதிரி பயந்துட்டு, சரி இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ கரெக்டாக அந்த கேஸ்டலுக்குள்ளேருந்து நல்லா ஃபுட்டோட ஸ்மெல் வருது. இப்போ அனு, சார் ரொம்ப பசிக்குது, எல்லாருக்குமே டயர்டாக இருக்குது, பேசாமல் இங்கேயே போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட ஃபுட்டுக்கான அமௌண்ட் கூட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கைடு ஒரு மாதிரி பார்த்து மிரண்டுட்டு, இல்லை நம்ம இங்கெல்லாம் போகக்கூடாது, சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து போயாகணும், நமக்கு டைம் ஆச்சு, அண்ட் இங்கெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவரையும் சேர்த்து இழுத்துட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பை பாய்.